அனைவருக்கும் வணக்கம். காலதாமதமாக இன்னைக்கு காணொளி வெளியாகிறது. என்னைய பொறுத்தளவு எனக்கு பிடிக்காத ஒரு வாத்தியார் சொன்ன ஒரு பொன்மொழி தான் நான் ரொம்ப சோர்ந்து போகிற நேரத்தில் நினச்சி பார்க்குறது. நான் எதனை வைத்துக்கொண்டு பயணிக்கிறேனோ அது எனக்கு சோறு போட்டு கொண்டிருக்கிறது. அதில் கூட சில கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது பெற்ற தாய் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று கூறி சுதந்திர போராட்ட வீராங்கனை துர்காதேவி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அக்டோபர் 7ஆம் தேதி என்று தொடங்குகிறேன். துர்கா பாபி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அன்னி என்று துர்கா பாபினா அன்னி என்று புரட்சி இயக்கத்தினரால் அழைக்கப்பட்டவரும் சுதந்திர போராட்ட வீராங்கனையுமான துர்காதேவி பிறந்த தினம் என்று உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் பிறந்தார். 1907ஆம் ஆண்டு அதே ஊரில் ஆரம்ப கல்வி கற்றார். 11வது வயதில் இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தை சேர்ந்த பகவதி சரண் ஓராவுக்கு மணமுடிக்கப்பட்டார். ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக் கட்சியின் துடிப்புமிக்க உறுப்பினராக மாறினார். கணவனும் மனைவியும் தங்களுக்கு கிடைத்த செல்வத்தை விடுதலை போராட்ட இயக்கத்திற்கு செலவழித்தனர். அந்த இயக்கத்தினரிடையே துர்கா பாபியாக வலம் வந்தார். குண்டு தயாரிப்பதில் கணவருடன் சேர்ந்து மற்றவர்களுக்கும் உதவினார். திட்டம் தீட்டுவதில் வல்லவர். லாலா லஜபதி ராயின் மரணத்துக்கு பழி வாங்குவதற்கான திட்டம் தீட்ட கட்சியின் கூட்டம் இவரது தலைமையில் நடைபெற்றது. பஞ்சாப் சிங்கத்தின் மரணத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரி ஸ்காட்டை கொலை செய்ய முடிவு செய்யப்பட்டது. முதலில் தானே இந்த பணியை மேற்கொள்ள விரும்பினார். ஆனால் இறுதியில் பகத்சிங் மற்றும் சுகதேவிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. அப்பா, இந்த வார்த்தையை படிக்கும்போது எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கு பாருங்க. பகத்சிங் மற்றும் சுகதேவ் 2 பேரும் இறக்காம இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க 2 பேரும் இறக்கிறதுக்கு பதிலாக துர்காதேவி தான் இறந்துருக்கணும். ஆனால் பார்த்துங்க, கால சூழ்நிலை 1907ஆம் ஆண்டு சூரத்து பிளவு நடந்த வருஷத்தில் பிறந்த துர்காதேவி. நான் ஒரு சில இந்த காணொலியை தொடர்ந்து, இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து, இந்த தொடரை நம்ம தொடர்ந்து திரும்ப அதே வருஷம் தொடங்கி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். சலித்து போகாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறப்ப இந்த கல்வி அப்படின்றது நம்மளுக்கு மனசில் எப்படி பதியுது பாருங்க. பகத்சிங் சுகதேவ் இறக்கிறதுக்கு காரணமானவங்க துர்காதேவி. அதாவது நேர்மறையான எண்ணத்தில் காரணமானவங்க. அதாவது ஒரு உயிர் போகிற இடத்துல 2 உயிர் போயிருக்கு பாருங்க. ஸ்காட்டுக்கு பதில் வேறு ஒரு காவல் அதிகாரி தவறுதலாக கொல்லப்பட்டு விட்டான். பகத்சிங்கும் சுகதேவும் வேலை முடிந்தவுடன் இவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். இவர்களை பத்திரமாக லாகூரிலிருந்து வெளியே கொண்டு வரும் பணியை ஏற்றார். பகத்சிங் தன் நீண்ட முடி தாடியை களைந்தார். தனது கை குழந்தையை பகத்சிங்கிடம் கொடுத்துவிட்டு அவரது மனைவி போல இவர் நடக்க, பின்னால் சுகதேவ் இவர்களது வேலைக்காரன் போல வேடமணிந்து பெட்டி படுக்கையுடன் ரயில் நிலையம் வந்தனர். எப்படியாவது இவர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, கங்கணம் என்றால் மோதிரம்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ரயில் நிலையமெங்கும் நின்றிருந்த ஏறக்குறைய 500 போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி விட்டு கல்கத்தா சென்றனர். அங்கேயும் அவர்கள் தங்குவதற்கான இடத்தையும் இவர் ஏற்பாடு செய்தார். அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் குண்டு வீசியதால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வீரர்களை விடுவிக்க பிரம்ம பிரயத்தனம் செய்தார். தன் நகைகளை விற்று வழக்குக்கு செலவழித்தால். இவர்களை விடுவிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட இவரது கணவர் குண்டுகளை சோதிக்கும் சமயத்தில் ஏற்பட்ட விபத்தில் இறந்தார். நம்ம விடுதலை 2 படத்தில் மாதிரி. எப்போதுமே புரட்சி வீரர்களின் எதிரியாக செயல்பட்ட பஞ்சாபின் முன்னாள் கவர்னர் ஹெய்லியை கொல்ல முடிவு செய்தார்
அவரை நோக்கி இவர் சுட்டதில் ஹெய்லி தப்பித்து விட்டாலும் அவனது உதவியாளர்கள் படுகாயம் அடைந்தனர். கைது செய்யப்பட்ட இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சகாக்களையும் கணவரையும் விடுதலை போராட்டத்தில் பறிகொடுத்த இவருக்கு அவ்வப்போது தொல்லை கொடுத்து வந்த காவல்துறையினரிடமிருந்து தப்பித்து தன் 5 வயது மகனுடன் ஊராக சென்றார். அந்த இடங்களில் ஆசிரியராக பணியாற்றினார். ஒரு மாபெரும் ஒரு ஆசிரியர். அவர் எவ்வளவு பெரிய ஒரு கொலைகாரராக இருந்திருக்காரு. 1940 லக்னோவில் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். நாடு விடுதலை அடைந்த பிறகு சாதாரண வாழ்க்கையை நடத்தி வந்தார். புரட்சி வீரர்களுக்கு வழிகாட்டியாகவும் இந்திய அக்னி என்று போற்றப்பட்ட வீராங்கனையுமான துர்கா தேவி 1999 2K கிட்ஸ் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 92 வயதில் மறைந்தார். இந்திய அக்னி வேற லெவல். நன்றி, வணக்கம்.